தேவன் உங்களை குறித்து தேவ திட்டமே மோர் தென் எனஃப் தான். நிறைவான ஒரு வாழ்வுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றினார். ஈசாக்கை தேவன் ஐஸ்வர்யவானாக மாற்றினார். யாக்கோப்புக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து தேவன் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் தேவன் மோர் தென் எனஃப், அவர் எல் ஷடாய் தேவன் என்பதை நிரூபித்தார். பாருங்கள், மோசேயுடைய வாழ்க்கையிலும் கூட இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையிலும் கூட மோர் தென் எனஃபாக ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலை 2ஆக பிரித்தார். அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஆனால் அவங்க பாலும் தேனும் ஓடுகிற நல்வாழ்விற்குள்ளாக அவர்களை நடத்தினார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் சாலமோனுடைய வாழ்க்கையிலும் மோர் தென் எனஃப், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் மோர் தென் எனஃபை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதிகமாய் கொடுத்து எல் ஷடாய் தேவன் ஆசீர்வதிப்பார்.